ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஆட்டுக்காலை நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி முங்குற அளவு வச்சுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு 3 தக்காளி, இது எல்லாத்தையும் அரிஞ்சு மொத்தமாக ஒரு குக்கரில் போட்டு நம்ம மூடி வேக வச்சிடலாம். 5 விசில் விட்டால் போதும். இப்போ அதுக்கு தேங்காய் வேணும். ஸோ அதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்காக, கருவேப்பிலை, இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கும். இப்போது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஆட்டுக்கால். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். நான் வந்து சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 10 போடுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி காரம் சேர்த்துப்பாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் காரம் ரொம்ப கம்மியாகவே போடுங்க. ஆனால் காரம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ கம்மியாக போட்டு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து எப்போவுமே ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதி வர வரைக்கும் வச்சிடலாம். இந்த பச்சை வாசனை, இந்த தேங்காயோட இது ரா ஸ்மெல், அது எல்லாமே போகணும். அது வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுருங்க. பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து ரெடியாகி வந்துருச்சு. இப்போது நம்ம வந்து குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் சூடு பண்ணி எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், அதை பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கும் போது தான் அந்த டேஸ்ட்டே இந்த குழம்புக்கு கொடுக்கும். ஸோ அதனால் நல்லா டார்க் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் வர வரைக்கும். இப்போ இதை வந்து தாளிசத்தை வந்து குழம்போட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. ரொம்ப சிம்பிள், பிகினர் ஃப்ரெண்ட்லி. யாருனாலும் ட்ரை பண்ணாலும் சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வந்து சூடான சாப்பாடு, இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.